கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்பாட்ஸ்ல டிஸ்பிளே வச்ச மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். டிஸ்பிளே வச்சிருந்தா படம் பார்க்க முடியுமா? முடியாது. டிஸ்பிளே இருந்தா சேட் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல டிஸ்பிளே வச்சிருந்தா கேம் தான் ஆட முடியுமா? அதுவும் முடியாது. இல்ல டிஸ்பிளேல நம்ம போட்டோ தான் வால்பேப்பரை வச்சுக்க முடியுமா? முடியாதுடா. அப்ப என்னதான் பண்ண முடியும்? அப்ப என்னதான் முடியும் அப்படி கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் அண்ட் டெக் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸா வந்த மாடலுக்கும் இப்போ இந்த மாடலுக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மாஸ்டர் காப்பி ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் எக்ஸாக்டாக ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஆல் சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினலை ரெப்ளிகேட் பண்ணியே இருக்கும். டிஸ்பிளே ஏர்பாட்ஸில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் அந்த அளவுக்கு பெரிய டீட்டெயிலிங் எதுவுமே கொடுக்கல, அதுதான் எக்ஸாக்டாக ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸ் ஒரிஜினலில் வந்து பாக்ஸ் திறக்கும் போது ஸ்மூத்தாக வரும். பட் இந்த காப்பிலலாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதையும் இந்த பாக்ஸ்ல ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். பாத்தீங்கல்ல, டிஸ்பிளே ஏர்பாட்ஸ் பாக்ஸ் வந்து செம்ம ஸ்மூத்தா ஓப்பன் ஆகுது. இது பாருங்க, இன்னும் ஓப்பனே ஆகல. ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டா அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ள நமக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருக்கு. இதுல அந்த மேனுவலும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள ஏர்பாட்ஸ் இருக்கு. ஏர்பாட்ஸை பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஓரமா தூக்கி வைப்போம். நெக்ஸ்ட் உள்ள எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சைஸ் வேரியன்ட் இருக்கு, எல்லா சைஸுமே இருக்கு மேக்ஸிமம். இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி இந்த ஏர்பாட்ஸ்ல டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்க போன்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஃபார் அ நியூ டிவைஸ். இப்போ உங்களுக்கு A9 Pro அப்படின்ற நேம்ல தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டா பக்காவா இருக்கு கனெக்டிங்லேயே. நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்பிளேல மோட்ஸ் வந்து ஃபுல்லா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல ஒவ்வொன்றா என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதுனா லாக்லாம் இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. யார் வேணா ஓப்பன் பண்ணலாம், ஸ்வைப் பண்ணா ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இப்போ கரண்டா என்னென்ன சாங்ஸ், என்ன சாங் பிளே பண்ணிருக்கீங்க, அதை ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்றது, பாஸ் அண்ட் பிளே எல்லாமே நீங்க இதுலயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். உங்க போனோட வால்யூமை நீங்க இதுலயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன். இதுல நீங்க ஏஎன்சியை தொட்டோன்னே ஏஎன்சி உங்களுக்கு சுத்தி இருக்க எதுவுமே கேட்காது. இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பர்சனலா ஃபீல் பண்ணா மட்டும்தான் இது தெரியும். ஏஎன்சின்னு சொல்றாங்களே, உண்மையிலே ஏஎன்சி என்னன்னா நீங்க இதை தான் வாங்கி செக் அவுட் பண்ணோம். இதை நீங்க ஆர்டர் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸ் நான் என்னென்ன அப்கமிங்ல சொல்றேன். அதுக்கப்புறம் இஎன்சி மோட், டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு. லைட்டா வெளியே இருக்கிறதுலாம் கேட்கும். இதுவும் சம மோட் தான். இந்த மாதிரி 2 மோடும் இருக்கு. நெக்ஸ்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் வந்து நீங்க பிளே பண்ற வீடியோப்போ நீங்க இதை மாத்தி பாத்தீங்கன்னா அதோட டோனே மாறும். இல்ல நார்மல், ராக், பாப், ஜாஸ், கிளாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஒவ்வொரு சாங்லயும் நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்டான ஒரு வைப்ல நீங்க கேட்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைமர் கொடுத்துருக்காங்க. இந்த டைமர் எதுக்குன்னா இப்போ நீங்க மெடிடேஷன்லாம் பண்றீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க டைமர் செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த டைமரே வந்து பிளிங்க் ஆகும். அப்ப நீங்க வந்து இதுல இருந்து நீங்க வேக் பண்ணீங்க. மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. நெக்ஸ்ட் இதோட பிரைட்னஸ் லெவல் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஒண்ணுதான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், மற்ற எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜ் தான். ஏன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் லாக்.
இதுலயே ஒரு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர நீங்க வேற எதுவுமே உங்க போட்டோ எல்லாம் வச்சுக்க முடியாது. அது லாக்கே கிடையாது, சும்மா அது ஒரு ஜெஸ்டரா இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மை இயர்போன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் யாருக்குமே தெரியல. அதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இல்ல நீங்க டேட் அண்ட் டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் அண்ட் டைம் கரெக்டா எதை வேணுமோ செட் பண்ணிட்டீங்கன்னா அது அக்யூரேட்டா காட்டுது. நடுவுல உங்களுக்கு வந்து இதோட சார்ஜிங் லெவல், இந்த ஏர்பாட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எல்லாமே நீங்க அது மேலேயே பார்த்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து லைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க லைக் போட்டா இன்ஸ்டாகிராம்ல லைக் விழும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா ஷட்டர் பட்டன் எல்லாத்துலயும் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து உங்க கேமரா ஓபன் பண்ணிட்டு இந்த ஷட்டர் பட்டன் நமக்குனாலே நீங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி வரும். பட் இது ஃபிளாஷ் லைட்டான்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். அடுத்தது அவ்வளவுதான், இதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்பயும் போல இந்த பட்டன் வந்து பாஸ் அண்ட் பிளேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் அண்ட் பிளேக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் இதுலயே நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். வால்யூம் கண்ட்ரோலும் இதுல இருக்கு. பை த வே இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மியூசிக் லவரா இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா இதுல நல்லாவே இருக்கு மியூசிக் குவாலிட்டி. ஏஎன்சி பக்காவா ஒர்க் ஆகுது. மற்றதெல்லாம் ஏஎன்சி ஸ்டிக்கர் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுலதான் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகிற ஒரு மாடலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சார்ஜர் இண்டிகேட்டர் இருக்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா நம்ம வெளியே கொண்டு போகும்போதோ இது சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதனால இது ஒரு நல்ல பையா தான் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 1999 நம்ம கோட் பண்ணிருக்கோம். வேணும்ன்றாங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் பையா தான் இருக்க போகுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் ஏஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. சிம் வாட்ச்லயே கேமரா வச்ச மாடல், வாட்ச்லயே வீடியோ கால்லாம் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தின வீடியோ இங்க கொடுத்துருக்கேன். அங்க கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன். தேங்க்யூ.